சூப்பராக இருந்துச்சு. படம் ஃபுல்லாகவே பூஸ் பம்ப்ஸாக தான் இருந்துச்சு. யார் நல்லா நடிச்சிருக்காங்க? ஹீரோ. படத்தில் பிடிச்ச எந்த சீன் ஒன்று ரொம்ப லாஸ்ட்டில் அந்த வில்லியை ஹீரோ சாவடிக்கும் போது பிடிச்சிருக்குல்ல? படத்தில் உனக்கு பிடிக்காதுன்னா இது என்ன? அப்படிலாம் இல்லையா? அப்படிலாம் இல்லை. படம் ஃபுல்லாகவே நல்லா தான் இருந்துச்சு. நல்லா தான் படம் சவுண்ட் பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருந்தது. அடுத்த பார்ட்டு வர எப்போ ஒரு பார்த்து புரியல. அது ஃபஸ்ட் பார்ட்டோட இது சூப்பராக ஆக்ட் பண்ணுறது. மியூசிக் அந்தந்த ஒவ்வொரு சீனுக்கும் செம்மையாக மியூசிக் கொடுத்துருவாங்க. மியூசிக் நல்லா கொடுத்துருவாங்க. உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்தது. எதிர்பார்க்கவே இல்லை. ஃபஸ்ட்டு ஆல்ரெடி காந்தாரா ஃபஸ்ட்டு பார்த்துருப்போம். ஃபஸ்ட்டு பார்ட்டு அது உண்மையிலே கொஞ்சம் சுமாராக தான் இருந்த மாதிரி எனக்கு. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா பிச்சு உதறிட்டாங்க. அந்தளவுக்கு கதையாகவும் சரி சில விஷயங்களாகவும் சரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதான் ஒரு சில பேர் அடிமைத்தனமாக ஏரியா மக்கள்லாம் வச்சுருப்பாங்க பூந்து அந்த மாதிரி வச்சு தான் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. சின்ன ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே கொஞ்சம் சின்ன லேக் இருந்தது. ஏன்னா சம்மந்தலாத சில விஷயம் போகுது அப்படின்ட்டு. செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட் ஹாஃப் தாங்க ஃபுல்லாக படம் வேற லெவல் பண்ணுறாங்க. அந்த விஎஃப்ஸு சின்ன சிஜி ஒர்க்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. அந்த ரிஷிப் செட்டி கேரக்டர் ஹீரோ சூப்பராக பண்ணியிருந்தாரு. அந்த ஹீரோயினி பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. அது லாஸ்ட் வந்து ½ hour படம் சத்தியமாக சொல்கிறேன். நம்ம கொடுத்த காசு ஒருத்த படம் அந்த லாஸ்ட் ஒரு ½ hour படம் தான். பிஜிஎம் மேக்கிங்லாம் கலக்கிட்டாங்க. உண்மையிலே என்னடா இந்த மாதிரி என்னடா நம்ம தமிழ் சினிமாவில் யாருமே இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை ஸ்கோர் கொடுக்க மாட்டாங்களே. அதர் லாங்குவேஜில் வர படங்கள் தான் தமிழில் ஸ்கோர் பண்ணுது. அந்த அளவுக்கு தான் பண்ணிட்டு இருக்காங்க. மலையாள படமும் சரி இப்போ கன்னட படமும் சரி ரொம்ப சூப்பராக பண்ணி தான் நல்லா இருந்துச்சு. பார்க்கலாம். கண்டிப்பாக நல்ல படம் பார்க்கணும். இந்த படத்தை வந்து தேட்டரில் என்ஜாய் பண்ணலாம். அந்தளவுக்கு சூப்பரான படம் இல்லை. தமிழ் சினிமாவில் எடுக்கலாம். அந்த பாகுபதி பொன்னியின் செல்வன் அந்த மாதிரிலாம் வந்தது. அந்த சாயலில் தான் இருந்தது. இருந்தாலும் இந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போயிருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா அதில் கொஞ்சம் சில சொதப்பல்கள் இருக்கும். அதேமாரி இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எங்கேயுமே மைனஸ் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இந்த சீனா அப்படின்ற மாதிரி எல்லாமே அது இல்லாமல் ஃபைட் சீக்வன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எங்க துணி துவைக்கிற மாதிரி ஆள் துவைக்கிறாங்க போட்டு ஹீரோ. அந்த அளவுக்குலாம் நல்லா பண்ணி தான் நல்லா இருந்தது. எல்லாமே சூப்பராக இருந்தது. படம் எங்கேயுமே சின்ன லேக் இருந்தாலுமே பெருசாக தெரிவிக்கல. படம் ரொம்ப நல்லா இருந்தது. பார்க்கலாம். என்ஜாய் பண்ணலாம். ஒர்த்தாக இருந்தது ப்ரோ. படம் பார்க்கலாம். சூப்பராக இருந்தது. லாஸ்ட் ½ hour பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ரிஷப் செட்டி ஆக்டிங் சூப்பர். அதுக்கு அவருக்கு பார்ட் 3 வேறு எடுத்திருக்காரு. அது கதையும் சொல்லிட்டாரு என்ன கதைன்னு. அதுக்கும் நல்லா இருந்தது. எல்லாரும் பார்க்கலாம். விஎஃப்எக்ஸ் பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. பட்ஜெட்டுக்கு பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. 1000 crore வாய்ப்பு இருக்குது. கன்ஃபார்ம் அடிக்க வாய்ப்பு இருக்குது. நல்லா இருந்தது. எல்லாரும் ஆக்டிங்கும் சூப்பராக இருந்தது. விஎஃப்எக்ஸ் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் ½ hour தான் மெயின். அதுதான் பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஃபஸ்ட்டிலே கதையும் சொல்லுவாங்க. அதுலேருந்து லாஸ்ட்டில் முடிக்கும் போது நல்லா முடிச்சாங்க. பார்ட் 3க்கு லீடு கொடுத்து முடிச்சிருக்காங்க. அது நல்லா இருந்தது. எல்லாரும் ஆக்டிங்கும் சூப்பராக இருந்தது. விஎஃப்எக்ஸ் மட்டும்தான் பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸ் பயங்கரமாக இருந்தது. அதுக்காகவே பார்க்கலாம். எல்லாரும் ஆக்டிங்கும் சூப்பராக இருந்தது. சாங்ஸ் நல்லா இருந்தது. பிஜிஎம் நல்லா இருந்தது. எல்லாரும் பார்க்கலாம். நல்லா தான் இருக்குது. ஃபேமிலியாகவும் பார்க்கலாம். கொஞ்சம் லேக் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃப் பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க. ரிஷப் செட்டி சூப்பராக நடிச்சிருந்தாரு. எல்லாமே எப்படி சொன்னால் கடைசியில் வரைக்கும் நமக்கு அந்த ட்விஸ்ட்டே தெரியாது. போக போக தான் நமக்கு ட்விஸ்ட்டு தெரியும். ஸோ நான் என்ன சொன்னேன்னா ஆசம் படம் ஆசம். 1 விட எனக்கு 2 ரொம்ப பிடிச்சி. 1 நான் பல தடவை பார்த்தேன். பட் 2 எனக்கு இன்னும் பார்க்கணுன்னே தோணுது. அவ்வளோ செம்மையாக இருந்துச்சு. நான் காந்தாரான்னு சொன்னாலே ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. இந்த கடைசியில் இருக்கிறது ரொம்பவுமே ட்விஸ்டிங்காக இருக்குது. நல்லா இருக்குது. வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது. ரொம்ப வந்து இவங்க இது பண்ண மாதிரி எதுவுமே அவ்வளோக்கா தெரில. மேம் இது ஆக்சுவலாக இது ப்ரீக்வல் தெரியல உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் பார்ட்டோட மினிடி பார்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கணும். அதுக்கப்புறம் தான் அந்த பார்ட் வந்திருக்கணும். ஆமாம். இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் நினைக்கிறீங்க? டு பி ஃப்ராங்க் நான் வந்து ஒரு 20 minutes லேட்டாக தான் வந்த மூவிக்கு. ஸோ அதனால் அவ்வளோக்கா தெரியல. ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் காமெடியாக கொண்டு போயிட்டு அப்புறம் அப்படியே கொஞ்சமாக சீரியஸ் பண்ணாங்க இன்டர்வலுக்கு அப்புறம். உங்களுக்கு செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக பார்த்தா. இன்டர்வல் பார்க்க எல்லாம் நல்லா இருக்குன்றாங்க. நீங்கள் உங்களோட இன்டர்வல் பிளாக் எல்லாம் ஓகே பரவாயில்ல. ஆனால் இன்டர்வலுக்கு அப்புறம் நாங்களே எதிர்பார்க்கல இப்படி ஒரு ட்விஸ்ட் கொடுப்பாங்கன்னு. செம்மையாக இருந்துச்சு படம். எங்களுக்கு சீரியஸாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ருக்மணி வசந்த் அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க. பேக் டு பேக் 2வது மூவி மதராசி. அவங்க சூப்பராக நடிச்சிருக்காங்க. சூப்பராக நடிச்சிருக்காங்க. கொடுத்த ட்விஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். மேம் இது மறுபடியும் இந்த 1000 கோடி ரூபாய் அடிக்கிறது வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக சான்ஸ் இருக்குது. சான்ஸ் இருக்குது. ஓவராலாக உங்களோட ரேட்டிங்
Full I'll give. ஃபுல் மார்க் கொடுக்குறோம். 100க்கு 100 கூட கொடுக்குறோம். இது ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லணும். படம் கதை மற்ற விஷயத்தெல்லாம் விட்டுட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலி தியேட்டர்கள் எக்ஸ்பீரியன்ஸ் தான். மேக்கிங்கில் வந்துட்டு அவங்க நிஜமாகவே பிரமாதப்படுத்தியிருக்காங்க. அவங்களோட பட்ஜெட்டை கம்பேர் பண்ணும்போது அவங்க பண்ண விஎஃப்எக்ஸாக இருக்கட்டும், அந்த கிராண்டியர் லுக்காக இருக்கட்டும். ஸ்டோரின்னு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராஜா காலத்து கதை தான். ஒரு அடிமட்ட மக்கள்கிட்ட அந்த ராஜா வந்து அவங்க இடத்த எப்படி கொடுக்குறாங்கன்ற ஒரு பேசிக் ஸ்டோரி தான். பட் அது கொண்டு போன விதம் வந்து பிரமாதமாக இருந்தது. மேக்கிங்குமே நல்லா இருந்தது. கொஞ்சம் பொறுமையாக தான் ஃபஸ்ட் ஹாஃபில் வந்துட்டு ரொம்ப பொறுமையாக சோதிக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் செகண்ட் ஹாஃபில் வந்துட்டு அதுக்கான ஈடுகட்டு பண்ணியிருப்பாங்க. மேக்கிங் லெவலில் இது வந்து தேட்டரில் பார்க்க வேண்டிய ஒரு படம். பிரமாதமாக இருந்தது. அது அவங்களோட பட்ஜெட்டை கம்பேர் பண்ணி பாகுபலி லெவலில் வந்துட்டு இந்த போர்க்கால காட்சிகளாக இருக்கட்டும், விஎஃப்எக்ஸாக இருக்கட்டும், அந்த புலியெலாம் வந்துட்டு நிஜமாகவே அப்படியே தத்ரூபமாக இருந்தது. ஒரு சின்ன லேகை தாண்டி விஎஃப்எக்ஸில் வந்துட்டு எதுவுமே குறை சொல்ல முடியாது. பிரமாதமாக இருந்தது. சார் இந்த படம் 1000 கோடி ரூபாய் அடிக்குமா? சார் 1000 கோடி 2000 கோடிலாம் நம்மளுக்கு எப்போ எடுத்தாலும் ஒரு படம் வந்துச்சுனாலே 1000 கோடி 2000 கோடின்றது அது மக்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அது ப்ரொடக்ஷன் வந்துட்டு ஃபீல் பண்ண வேண்டியது. படம் பார்க்க வரவங்க நம்ம வந்துட்டு நல்ல படமாக ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா தேட்டருக்கு வந்து பார்க்கலாம். படத்துல லாக்னு என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்கும். ஏன்னா எதை நோக்கி போகுது என்ன தாங்க சொல்ல வரீங்க நல்லா அப்படின்னு. இருக்குன்றாங்க நிறைய பேர். இன்டர்மிஷன் ஓகேவாக இருக்கும். ஐ மீன் பிரமாண்டமாக இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் இருக்காது. ஓகேவாக இருக்கும். பட் அதுக்கான அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் சூப்பராக இருந்தது. ருக்மணி வசந்த் பேக் டு பேக் போகிறாங்க. மதராசி எப்படி பார்க்குறீங்க? அது எப்படி இருந்ததோ அது மாதிரி தான் இதுலேயுமே நடிக்கிறதுன்றது அந்த அவங்க சின்ன டிரான்ஸ்ஃபார்மேஷன் இருக்கும். கிளைமேக்ஸ் கிட்ட வரும்போது அது நல்லா பண்ணியிருந்தாங்க. பட் த்ரூ அவுட் த மூவி ரொம்ப அமைதியாக தான் வருவாங்க. நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. 10க்கு 8 கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.